ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக போட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஓனர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட வீட்டை ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், அதுதான் லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்குரிய ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், போட்டு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ். இந்த செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓனர் அவரோட ஓன் யூஸ்க்காக ஹவுஸை என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டீம்டு டு பி லெட் அவுட். இந்த டீம்டு டு பி லெட் அவுட் தான் நீங்கள் எப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு ஓனருக்கு மோர் தென் 2 ஹவுசஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஓனர்கிட்ட மொத்தம் 5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ABCDE அப்படின்னு 5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா இதில் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அவர் என்ன பண்ணலான்னா அவரோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா கணக்கு காட்டலாம். ஓகே, அதுதான் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸு. எனி 2 ஹவுஸ், இதில் அவரோட சாய்ஸ் தான் எந்த ஹவுஸை அவர் செல்ஃப் ஆக்குப்பைடாக காட்ட போகிறாரு அப்படின்றது ஓனரோட சாய்ஸ். ஓகே, அசஸியோட சாய்ஸு. ஸோ 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸாக அவருக்கு காட்டிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய ஹவுசஸ் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி லெட் அவுட். ஓகே, அவர் 3வது ஒரு ஹவுஸ் கூட செல்ஃப் ஆக்குப்பைடாக தான் வச்சுருக்காரு. ஓகே, ஏபி செல்ஃப் ஆக்குப்பைடு, அவர் சியும் செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு சொன்னால் கூட அதை எப்படி தான் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி லெட் அவுட். ஓகே, ஸோ 3வது ஹவுஸ் அவர் செல்ஃப் ஆக்குப்பைடுன்னு சொன்னாலும் அது டீம்டு டு பி லெட் அவுட். இதுக்குரிய ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கும் என்ன பண்ணுவோம், கேல்குலேஷன் போடுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஹவுசஸ் எல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்கிறாரு. ஓகே, ஸோ 2க்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு அசஸி செல்ஃப் ஆக்குப்பைடு அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அவரோட பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு நம்ம இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் கேல்குலேஷன்ஸ் போடுவோமா அப்படின்னு பார்த்தா போடக்கூடாது. ஓகே, ஸோ பிஸ்னஸ்க்காக அவர் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 3 டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குரிய ஃபார்மேட்டை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஃபார்மேட் தெரியும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ரூல்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணினா நெட் ஆனுவல் வேல்யூ. அடுத்த டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 24 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல். இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன ஃபார்மேட் படித்தோமோ அதே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டீம்டு டு பி லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் கேல்குலேஷன் போடணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எல்லா டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் இங்கே காட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெட் அவுட்டுக்கும் டீம்டு டு பி லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரே ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதாவது அவரோட ஓன் ரெசிடென்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு
ஆனுவல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூவே கிடையாது. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு இன்கம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒன்லி இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும். நோ இன்கம் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். நெட் ஆனுவல் வேல்யூ வந்து நில். அதே போல் இப்போ நான் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன் இல்லையா, அவரோட அந்த ஹவுஸை வந்து அவர் ஓன் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே எந்த கேல்குலேஷனுமே வராது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எந்த கேல்குலேஷனும் கிடையாது. இது வந்து நம்ம இன்கம் அண்ட் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் தான் என்ன பண்ணுவோம் எடுத்துப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை பற்றி தெளிவாக ஐடியா வந்துடுச்சா? அடுத்து இந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்லேயே சில விஷயங்கள் இருக்குது. டீட்டெயில்டாக அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனுவல் வேல்யூ அப்படின்றது நில் தான். ஓகே, நம்ம இப்போ ஃபார்மேட்டில் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அவர்கிட்ட மோர் தென் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தது அப்படின்னா 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் என்ன பண்ணலாம், அவர் வந்து செல்ஃப் ஆக்குபைடுன்னு காட்டலாம். அந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் வேல்யூ நில். மற்றது எல்லாமே வந்து டீம்ட் ஆஸ் லெட் அவுட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ லெட் அவுட்டுக்கு எந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணணும், நம்ம லெட் அவுட் டீம்டு டு பி லெட் அவுட்டுக்கு லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது அந்த 2 செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் வந்து யாரோட சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசசியோட சாய்ஸ். ஓகேவா, அவர் வந்து ஓனர் வந்து ஏதாவது அவரோட சாய்ஸில் 2 ஹவுஸை செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு சொல்லலாம். மற்றதுக்கெல்லாம் நம்ம லெட் அவுட் கேல்குலேஷன் காட்டுவோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். உங்களோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது, பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு, பார்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அவுட். ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது சப்போஸ் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இண்டிபெண்ட் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓகே, அதாவது செப்பரேட்டாக பிரிக்க முடியும் இண்டிபெண்ட் யூனிட்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் 2 யூனிட்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடாக காட்ட முடியும். ஓகே, அப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஆனுவல் வேல்யூ என்ன, நில். ஓகே, 2 யூனிட்ஸை செல்ஃப் ஆக்குபைடில் காட்டலாம். மற்ற யூனிட்ஸ் எல்லாமே எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான் வரும். ஓகே, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேயே பார்ட் வந்து செல்ஃப் ஆக்குபைடு, பார்ட் வந்து லெட் அவுட் அப்படின்னும் போது அதை வந்து இண்டிபெண்ட் யூனிட்ஸாக பிரிக்க முடிஞ்சால், செப்பரபிளாக இருந்தால் இந்த மாதிரி கேல்குலேஷன் போடணும். ஓகே, ஒருவேளை செப்பரேட் பண்ண முடியல அப்படின்னா ஃபுல்லாகவே அது வந்து லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட் ஆஃப் த இயர் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது. ஓகே, பார்ட் ஆஃப் த இயர் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்குது, பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட்டாக இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாகவே லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எப்படி கால்குலேஷன் போடுவீங்களோ அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டுட்டு எத்தனை நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருந்ததோ அதை வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து அந்த மாதிரி மைனஸ் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து மொத்தம் 12 மந்த்ஸ் இல்லையா, ஸோ மொத்த 12 மந்த்ஸில் ஒரு 5 மந்த்ஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடாக இருந்திருக்கு. ஓகே, இதில் மீதி 7 மந்த்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் அவுட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி கால்குலேஷன் போடணுன்னா லெட் அவுட் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் போட்டுடணும் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு. அதில் ஆக்சுவல் ரெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த 5 மந்தோட ரெண்ட்டை வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுன்னு மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் இதில் ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்செப்பரபிள் யூனிட்ஸாக இருந்ததுன்னா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ செல்ஃப் ஆக்குபைடுக்குரிய ரூல்ஸை செல்ஃப் ஆக்குபைடில் போடணும், லெட் அவுட்டுக்குரிய ரூல்ஸை நீங்கள் லெட் அவுட்டில் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். பார்ட் ஆஃப் த இயர்னால் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா லெட் அவுட்டாக ட்ரீட் பண்ணணும், மீதியை அன்ரியலைஸ்டு ரெண்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். ஓகே,
வேறு என்ன ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ யூஸ் பண்ணினா அது வந்து நீங்கள் இன்கம் கேல்குலேஷன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் தான் போடணும். அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயரில் வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து அசஸி வந்து ஆக்குப்பை பண்ண முடியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எம்ப்ளாய்மெண்ட் ரீசனால் அவர் என்ன பண்ணலை அப்படின்னா ஆக்குப்பை பண்ண முடியல. ஆனாலும் அந்த சுச்சுவேஷனை செல்ஃப் ஆக்குப்பைடாக எடுத்துக்கிட்டு ஆனுவல் வேல்யூ நில் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சில சுச்சுவேஷனில் செல்ஃப் ஆக்குப்பைடு அண்டு லெட் அவுட் அப்படின்னு வரும்போது எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரூல்ஸு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வரப்போகிற ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.